அப்பா பிதாவே, இந்த கால வேலைக்காக நன்றி. இன்றைக்கும் 2 நாளாகவும் 9ஆம் அதிகாரத்தை தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. இன்றைக்கும் ராஜா சாலமோன் வாயிலாக ராஜா சாலமோனுடைய ஞானத்தை பற்றி, கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஞானத்தை பெற்று அவர் வாழ்ந்ததை பற்றி நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறபடியால் நன்றி. எங்களோட பேசும் இடைப்படும் நாமத்தை மையப்படுத்திக்கொள்ளும். நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகிற ஒவ்வொரு காரியமும் எங்கள் வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யும். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் சாலமோனுடைய வாழ்க்கையில் இருக்கிற வெற்றிகளை பற்றி நாம் இன்றைக்கு தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு 9ஆம் அதிகாரம் வந்துவிட்டது. சாலமோனுடைய ராஜ்யம் உலகெங்கும் பரவி, அவருடைய பெயர் மற்றும் புகழ் உலகெங்கும் பரவி இருக்கிறது. மெயின்லி ஹிஸ் அச்சீவ்மெண்ட்ஸ், அவர் அடைந்த வெற்றிகள், வெற்றியின் மீது வெற்றி சாலமோனை வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறது. இவ்வளோ நாட்கள் பொதுமக்கள் வந்து பார்த்த சாலமோனை ஞானிகளும் வந்து டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் த வைஸ் பீப்புள், ஒரு கண்ட்ரியில் ஒரு ஞானமுள்ள ஒரு ஆள், அறிவாளி புத்திசாலி இருப்பாங்கன்னா அவங்க வந்து சாலமோன் கூட டைரக்ட் டிபேட்டுக்கு வந்தாங்க. உண்மையில் ஞானவானா இல்லை ஞானம் இல்லாதவரா, அப்படி தானே? இல்லை, நம்முடைய இந்திய வரலாற்றில் கூட சாம்ராட் அக்பர் உடைய காலத்தில் பீர்பல் இல்லை ஞானிகள் இருந்ததாக சொல்லுவாங்க. அதேபோல் அஷ்டப்பிரதான் இல்லை 10 வேலைகள் ஒன்றா செய்கிற ஞானிகள் இருந்திருப்பாங்க. தெனாலிராமன் பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நிறைய இன்டெலிஜென்ட் பீப்புள் இருந்திருக்காங்க. ஆமாம், நம்ம நாட்டிலையும் பயங்கரமான ஞானிகள் இருந்திருக்காங்க. இது என்னென்னா, அந்த ஞானம் ப்ரூவ் பண்ணோம். we need to go and prove our achievement has to be proved. இன்றைக்கி என்னென்னா, சாலமோனை செக் பண்ணும்போது இன்டர்நேஷ்னல் ரீஜன்லேருந்து, அவர் வந்து மிடில் ஈஸ்டில் இருக்கிற ஒரு கிங்கு, ஆஃப்ரிக்கா காண்டினென்ட்லேருந்து ஒரு ராஜஸ்திரீ என்று சொல்லப்படுகிறது, அவர்கள் சாலமோனை செக் பண்ண வராங்க. ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும், சாலமோன் வாழ்ந்த காலத்தில் மிடில் ஈஸ்ட் பெருசு கிடையாது, ஆஃப்ரிக்கா தான் பெருசு. சூப்பர் பவர் வந்து ஈஜிப்ட் தான். ஈஜிப்ட் நம்ம பேசுகிற நிறைய இடங்களில் ஆஃப்ரிக்கா பற்றி படித்தோம்னா இத்தியோப்பியாவையும் ஒரு பெரிய கண்ட்ரியாக இருக்கிறது. மொத்தமாக சேர்ந்து எகிப்தின் சாம்ராஜ்யம் என்று சொல்லும்போது பெரிய ரோல் எத்தியோப்பியர்கள் ப்ளே பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ராணியினுடைய நிறைய அடிச்சுவடுகள் இன்றைக்கி நீங்கள் எத்தியோப்பியா தேசத்துக்கு போனீங்கன்னா அங்கே நீங்கள் பார்க்கலாம். ஆப்பிரிக்கா கண்டத்தில் அநேக இஸ்லாமிய நாடுகள் இருக்கும்போது எத்தியோப்பியா மாத்திரம் கிறிஸ்தவ நாடாகவே இருக்கிறது. ஜூவிஷ் ட்ரெடிஷன்ஸ் நிறைய இருக்குது. ஆமாம், எதுக்கு நான் சொல்லுகிறேன் என்றால், இதற்குனுடைய இம்பேக்ட் சாலமோன் கையில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த ஷேபா நாட்டு ராஜஸ்திரீ என்று சொல்கிறது ராஜஸ்திரீ, இவர்கள் இந்த எத்தியோப்பியா நாட்டுக்கு தான் வந்தார்கள். அப்படின்றத விட அவங்க மொத்த ஆப்பிரிக்கா ஆண்டு இருக்கக்கூடும், அதில் இன்ஃப்ளூவன்ஸ் எத்தியோப்பியாவில் இருந்திருக்க. ஆனால் வேத வல்லுநர்கள் உடைய ஆர்கியூமெண்ட்டில் ராஜஸ்திரீ ஆஃப்ரிக்காலேருந்து வரல, யமன் நாட்டிலேருந்து வந்திருப்பாங்க. ஷி வாஸ் ஃப்ரம் அரேபியா பாலைவனத்தில் இருந்து யமன் நாட்டிலேருந்து வந்திருப்பாங்க என்று சொல்லப்படுதுன்னா பைபிள் இஸ் வெரி கிளியர். அவங்கள பற்றி நிறைய விஷயம் சொல்ல, பைபிளை தவிர வர எங்கேயும் இந்த ஷேபா நாட்டு ஸ்திரீயை பற்றி சொல்லப்பட இல்லை. அவங்க ஆப்பிரிக்காவில் உள்ள கருப்பாக இருந்திருப்பாங்களோ அப்படின்ற ஒரு கேள்விகள் இருக்குது, ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்குது. ஆனால் நமக்கு தெரியவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் தெரியுது, ஷி வாஸ் எ ரிச் லேடி. சாலமோன் கூட நேருக்கு நேர் உட்காந்து பேசக்கூடிய ஒரு ரிச் லேடி. சாலமோனுக்கு கிஃப்ட் கொடுக்க அதை சாலமோன் சந்தோஷமாக வாங்கி கொள்ளுகிற அளவுக்கு ஒரு ரிச் லேடி, அவ்வளவு வெல்த்தியான ஒரு லேடி இருக்கிறாங்க. அவங்களுடைய அப்பியரன்ஸ் பற்றி பைபிள் ஒன்றும் பெருசாக சொல்லலை. ஏன் சேபா நாட்டு ராஜஸ்திரீ என்று ஹீப்ரூ வேர்டில் சொல்கிறது, போர்ட் சிட்டி, யமன் என்ற நாட்டில் ஒரு போர்ட் சிட்டி இருக்குது, அது சபா அப்படின்ற பேர் வருது. ஒருவேளை அதுவாக இருக்கக்கூடுமோ என்று சொல்கிறார்கள். பட் அவங்கள பற்றின முழு வரலாறு நம்முடைய வேதத்தில் தான் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. 2 முறை பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது. 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரத்துலேயும் இவங்க வராங்க, 2 நாளாகமும் 9ஆம் அதிகாரத்தில் இன்றைக்கி படிக்கிறோமோ இன்றைக்கும் வராங்க. ஷீ கம்ஸ் டு சாலமோன் ஆஃப்டர் ஹியரிங் த ரிப்போர்ட். திருச்சபை நம்மளை பற்றி எந்த ப்ரொமோஷனும் பண்ண வேணாம், மக்கள் ரிப்போர்ட் கொடுப்பாங்க பாருங்கள், அதான் வேணும் இனிமேல்.
இன்றைக்கி சாலமோனோட விஷயத்தில் அப்படி தான் கற்றுக்கணும். சாலமோன் வந்து அவர் ஞானின்னு நம்ம பேசுகிறோம் இல்லைங்களா, அவர் ஞானமாக்கப்பட்டவர் என்று நான் நினைக்கிறேன். ஞானம் கொடுக்கப்பட்டவர், ஞானத்தை பெற்றுக்கொண்டவர் என்று தான் நம்ம பேச முடியும். ஞானம் நம்ம கூட தான் இருக்கும். பைபிளில் சொல்லுது ஞானம் கூப்பிடுகிறது இல்லையோ, அது கூப்பிட்டே இருக்கும், நம்ம தான் செவி கொடுக்க மாட்டோம். இவர் கூட பார்த்தோம்னா ஞானத்தில் ஸ்டார்டிங்கில் போனார், அதுக்கப்புறம் ஞானம் சொல்கிறத கேட்கவே இல்லை. ஞானத்தை கொடுத்த ஆண்டவரே வந்து வான் பண்ணுவார். அப்போ கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஞானம் என்கிற ஒரு கஜானாவை நீங்கள் திறந்து, ஞானம் என்கிற ஒரு லைப்ரரியை நீங்கள் திறந்து, ஞானம் என்கிற அந்த ஒரு ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணனாலே ஆண்டவருக்கு பயப்படணும். ஆண்டவருக்கு பயப்படுறது தான் ஞானத்துக்கு சாவி. இல்லைனா அறிவு எப்போனாலும் டேப் பண்ணிக்கலாம், நான் அறிவாளி அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் ஞானமான கிரியைகள். டுடே த வேர்ல்ட் நீட்ஸ் விஸ்டம். ஐ ஒன்ட் சே நாலேஜ் இஸ் abundantly அவைலபிள். உங்கள் கையில் நிறைய ஆப் இருக்குது, இன்டர்நெட்டோடு நம்ம கனெக்டடாக இருக்கிறோம். ஆமாம், நம்மலாம் மாடர்ன் சிட்டியெல்லாம் தாண்டி சைபர் சிட்டி ஆகி கொண்டிருக்கிறோம். ஆமாம், மாடர்னைசேஷனை தாண்டி சைபர் நமக்கு ஏஐ வந்துருச்சு. ஏஐ ஹெல்ப் பண்ணி கொண்டிருக்கிற நேரத்தில் we are still lagging behind wisdom. ஸோ இப்போ இந்த ஞானத்துக்காக டெஸ்ட் பண்ண தான் இவங்க வராங்க. வருகிறவர்கள் எப்பொழுதும் நேராக நம்ம பேச்சை பார்க்க மாட்டாங்க, நம்ம வீட்டை பார்ப்பாங்க, நம்ம அரண்மனையை பார்ப்பாங்க, நம்ம சாப்பிட்றத பார்ப்பாங்க, நம்மை சுற்றி இருக்கிறவங்கள பார்ப்பாங்க. நம்ம சுற்றி இருக்கிறவங்க மிஸ்டேக் பண்ணால் நம்மளே பண்ணதான் அர்த்தம். சாலமோனுடைய இடம், அவருடைய வீடு, அவருடைய அரண்மனை, நடக்கிற இடம், ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட், அவருடைய பேங்க்வெட் ஹால், சாப்பிடுகிற இடம், அவர் வச்சுக்கிற கிஃப்ட்ஸ், அவர் வாங்கின வெகுமதி, எவ்ரிதிங் குவாய்ட் இன்ட்ரெஸ்டிங், ஆல்சோ அட்ராக்டிவ். ஆமாம், இதனால தான் அப்பா நான் கேட்டது பாதி தான், ஆனால் இல்லை இன்னும் டபுள் மடங்கு இருக்கிறாரே என்றெல்லாம் சொல்லப்பட்டு இருக்கு. அவரோட பேலஸ் ரூம், அவருடைய அரண்மனை, அவருடைய தோட்டம், அவருடைய லெபனான் கார்டன், லீபனான் அரண்மனை, அதாவது லீபனான் காடையே அவர் உருவாக்கினாராம். ஹி ஹேட் அன் பேலஸ் வித் ஃபாரஸ்ட். காட்டுக்குள்ளே அரண்மனை, காடு அவர் உருவாக்கியிருக்கார். இதெல்லாம் நம்ம அவங்க படிச்சிருக்கிறாங்க. ஹிஸ்டாரியன் ஜோசிஃபஸ் வந்து அவங்கள பற்றி சில காரியங்களை எழுதியிருக்கிறாரு. அதில் வந்து ரீடோல்ட் ஸ்டோரிஸ் தான். அது என்னென்னா, குயின் ஆஃப் ஷிபா ரூல்டு ஓவர் இத்தியோப்பியா அண்ட் ஈஜிப்ட். நம்ம எகிப்திலிருந்து ஆப்பிரிக்காவையும் ரூல் பண்ண மன்னர்கள் இருக்கிறாங்க. எத்தியோப்பியாவில் இருந்து ஆப்பிரிக்காவை ரூல் பண்ண மன்னர்களும் இருக்கிறார்கள். அப்படி எத்தியோப்பியாவிலிருந்து ரூல் பண்ண ஒரு மன்னன் வம்சத்தில் தான், இந்த ராயல் ஃபேமிலியில் தான் ஷேபா வந்திருப்பாங்க, ஷேபா நாட்டு ராஜஸ்திரி வந்திருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா. ஓகே, சில வரலாறுகள் சொல்லுது இந்த ஷேபா நாட்டு ராஜஸ்திரிக்கும் சாலமோனுக்கும் ஒரு மேரேஜ் நடந்துச்சு. அதில் ஒரு பையன் இருந்தான், அவன் தான் வருங்காலத்து மன்னனாக இருந்தான் என்பதெல்லாம் இதெல்லாம் ஐதீகம். ஆமேன். ஆமாம், இதெல்லாம் ஐதீகம். ஆனால் இன்றைக்கும் நீங்கள் போனீங்கன்னா ஹரிசா பாபா என்று சொல்லுகிற உங்களுடைய சிட்டியில் நீங்கள் போனீங்கள் என்றால் அதை பார்க்கலாம். we can see the influence of Christianity, we can see the influence of Jewish religion, Jewish culture in Ethiopia. ஆக ஆப்பிரிக்காவில் உள்ள பல நாடுகள் இஸ்லாம் தழுவி கொண்டிருக்க, பல நாடுகள் கிறிஸ்தவத்தை தழுவி கொண்டிருக்க, எத்தியோப்பியா ரொம்ப ஸ்ட்ராங்காக, ரொம்ப கல்ச்சுரல் பிலீஃப்ஸில் இருக்கும். ஆமென். ஓகே, இன்றைய செய்திக்கு நாம் போக போகிறோம். இன்றைய செய்திக்கு நான் கொடுக்க போவது த அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் சாலமோன், சாலமோனுடைய சாதனைகள். ஆமென். சாலமோனுடைய சாதனை 3 பகுதிகளாக பிரிக்கலாம். இந்த சாப்டர் 3 பகுதி. ஷேபா நாட்டு ராஜஸ்திரி 1லிருந்து 12 வரைக்கும், 13லிருந்து சாலமோனுடைய சாதனைகளும் சாலமோனுடைய பொக்கிஷங்களும் என்பதாக படிக்க போகிறோம். 29ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் 3 பாட்டு தான் சாலமோனுடைய மரணம். பிறப்பென்று ஒன்று இருக்கும் என்றால் இறப்பென்று ஒன்று இருக்கும். பிறப்பு மகிழ்ச்சியை தருகிறது, இறப்பு வேதனையை தருகிறது. பைபிள் மட்டும்தான் இறப்பிலும் சாதனையை காட்டுகிறது. ஆமென். டெத் இஸ் அ கெயின். சாவு எனக்கு ஆதாயம். பிறப்பு என்ற ஆதாயம் பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்கு கிறிஸ்தவம் வந்து சொல்லுகிறது, இறப்பும் உனக்கு ஒரு ஆதாயம் தான். சரி, இன்றைக்கு நம்ம போவோம். ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு வரலாம். ஷேபா நாட்டு ராஜஸ்திரி, அவங்கள பற்றி தான் இவ்வளோ நேரம் இன்ட்ரடக்ஷன் கொடுத்தேன். ஏன்னா ஒரு குவைட் இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர்.
நிறைய வல்லுநர்களுடைய ஆர்குமெண்ட் பிரகாரம் சதர்ன் அரேபியா யமனில் இருக்கக்கூடும் என்று சொல்லப்படுது. ஏன்னா அது ஒரு வல்ட்ரியான கண்ட்ரி, அது ஒரு ரிச் கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், வெல்த்தியான கண்ட்ரியாக இன்றைக்கி இருக்காங்க, ஆனால் அன்னைக்கு வெல்த்தியான கண்ட்ரியாக யார் தான் இருந்தது? ஆஃப்ரிக்கா தான். எத்தியோப்பியாவாக இருக்கக்கூடும். ஏன்னா அவங்க கொண்டு வந்ததெல்லாம் கோல்டு, ஸ்பைசஸ், ப்ரெஷியஸ் வுட்டு இதெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, வரலாறுகள் அந்த நாடுகளில் ஆண்கள் மாத்திரமல்ல பெண்களும் ராஜ்யம் பண்ணப்பட்டதாக சொல்லப்பட்டு இருக்கிறது. வெரி லாங் ஜேர்னி. ஆக்சுவலாக சவுதி அரேபியாவிலேருந்து பார்த்தோம்னா 2400 கிலோமீட்டர், 2400 கிலோமீட்டர். இங்கேருந்து மும்பை 1000 கிலோமீட்டர், இங்கேருந்து மலேசியாவே 2000 கிலோமீட்டரோட கம்மி. 2400 கிலோமீட்டர் எவ்வளோ நாள் எடுத்தாங்க? இட் இஸ் அன் ட்ரேட் ரூட். சாலமோன் காலத்திலே போவதற்கு பாதைகள் இருந்தது. ஆமாம். இதனால் ஷீ இஸ் வெரி பவர்ஃபுல் லேடி. போகிற வழியில் திருட வந்தாலும் கொள்ளக்காரன் வந்தாலும் எல்லாரையும் ஜெயிக்கக்கூடிய வல்லமையோடு தான் அவர்கள் போச்சு. வை டிட் ஷீ கோ? நீங்கள் சொல்லுங்கள், எதுக்கு போனாங்க? இப்போ தானே படிச்சிங்க, சாலமோனை டெஸ்ட் பண்ணும். அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி. என்ன நடக்கிறது இதில் படிக்கும்போது ஒன்றை புரிந்து கொள். இஃப் யூ ஹேவ் கியூரியாசிட்டி டு ரீட் த விஸ்டம், யூ வில் பிகம் வைஸ். வேர் இஸ் விஸ்டம்? இன் த வேர்ட் ஆஃப் காட். ஆண்டோடைய வார்த்தை. யூ ஷுட் ஹேவ் ரியல் கியூரியாசிட்டி. சுற்றி பார்க்குறதுக்கு போல இவர் உண்மையில் ஞானியா? நம்ம நிறைய மீட்டிங் நடத்துகிறோம், ட்ரைனிங்ஸ் நடத்துகிறோம், கான்ஃபரன்ஸ் போவோம், பேப்பர் ப்ரெசன்டேஷன், ரிசர்ச் எல்லாம் போகிறோம் இல்லைங்களா? அந்த கான்ஃபரன்ஸ் செமினார்ஸ்க்கெலாம் போகும்போது சும்மா போல் we are going to update our wisdom and also we are going to check வந்துக்கிற ஒரு உண்மையில் ஞானியார். சேம் தான், அதுதான் இங்கே நடக்குது. பட் இவங்க வந்து நிறைய பணம் செலவு பண்ணி கொண்டு போகிறாள். அன்றைக்கே கோடிக்கணக்கில் செலவு பண்ணி. ஆமாம். she heard that he is a man with prosperity. கோடீஸ்வரன் with material prosperity. நிறைய பொருள் இருக்குது. ஆல்சோ வித் intellectual prosperity. அறிவு நிறைந்தவராகவும் இருக்கிறார். Let me go and ask him few questions. Let me throw some riddles. இன்றைக்கி தாங்க நம்ம இதெல்லாம் பண்ணுறதில்ல. நான் சின்ன பையனாக இருக்கும்போது கூட இந்த கல்ச்சர் இருக்குது. யாராவது பெரியவங்களை பார்க்க போனால் ஒரு விடுகதை கேட்பாங்க. நீங்கள் அதை பார்த்துருக்கீங்களா? விடுகதை சொல்லு, விடுகதைக்கு பதில் சொல்லிடுவாங்க. நிறைய நம்மளால் சொல்ல முடியாது, இது கூட சொல்ல முடியாது, ரொம்ப யோசிக்கணும். மேக்ஸிமம் விடுகதை நம்ம எப்போ பதில் சொல்லிடுவோன்னா, ஏற்கனவே கேட்டதாக இருக்கும் இப்போ சொல்லுவோம். இதெல்லாம் கேட்காதது, கேட்கும் போதே பதில் சொல்லணும். ஓல்டன் டேஸ் மூவிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட கேள்வி கேட்பாங்க, ஹீரோ பதில் சொல்வார், கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்வார், பாட்டு பாடுவாங்க, அர்த்தம் சொல்வார், அப்படியெல்லாம் இருக்கும். ஹல்லேலூயா. திஸ் இஸ் நாட் an exam for him, a kind of riddle solving. Amen. To check whether he is reliable. நான் உண்மையில் அறிவாளியா என்று ஒரு இடத்தில் கேள்வி கேட்பேன். Is he capable to trade? இந்த தலைவருக்கு நான் கேள்வி கேட்குறேன், இதுக்கு சப்ஜெக்டே புரியல, இவர் கூட எங்கெங்க நான் பிஸ்னஸ் பண்ணுவேன்? ஆமென். ஆக சாலமோன் ஞானி. வருகிறது சேபா நாட்டு ராஜ ஸ்திரீ. ஹல்லேலூயா. ஹார்ட் கொஷின்ஸ். ஸோ த கொஷின்ஸ் வில் பி வெரி வெரி ஹார்ட், டஃப்பாக இருக்கும். நம்ம பூமியில் கூட ஜீசஸ் வரும்போது ஜீசஸை கேள்வி கேட்டவங்களாம் விஷயம் தெரியாதவங்க கிடையாது. சதுசேயர், பரிசேயர், வேத பராகர்கிட்டலாம் நம்ம போய் நின்னோம்னா ஒரு கேள்விக்கு பதில் தாக்கு பிடிக்க மாட்டோம். ஏன் ஒரு கேள்வி? அரை கேள்விக்கு. இன்றைக்கும் ஸ்கிரைப்ஸ் இருக்காங்க இஸ்ரேல் நாட்டில். நம்ம முதல்ல யூதர்களே கிடையாது, நமக்கு பைபிளே தெரியாது. நமக்கு தெரிஞ்ச பைபிள் அவங்க பைபிள்லே சொல்ல மாட்டாங்க. அவங்க டைரெக்டாக ஹீப்ரூவில் படிப்பாங்க, மூல பாஷையில் படிப்பாங்க, ஓல்டன் மேனுஸ்கிரிப்ட்ஸ்லேயே டைரெக்டாக படிப்பாங்க. நமக்கு பைபிள் தெரியும்னு சொன்னால் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அரை கேள்வி கூட, 100 கேள்வியில் அரை கேள்வி கூட நம்ம தாக்கு பிடிக்க மாட்டோம். கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது அவர்களை பார்த்து தான் சொன்னார், சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். அவங்களால பதில் சொல்ல முடியல, கேள்வி கேட்கவும் முடியல. பிரதர் சிஸ்டர், இன்றைக்கி சாலமோன் பெரிய ஆள் இல்லை, சாலமோனில் பெரியவர் தான் நமக்கு பெரிய ஆள். அவர் பேர் என்ன பேருங்க? இயேசு. சாலமோன் வாஸ் வெரி ஃபெமிலியர் ஃபார் his luxury, for his comfort life, for his royalty. ராயலான வாழ்க்கை என்றால் அது சாலமோன் தான். ஞானம் என்றால் சாலமோன் தான். மகிமை என்றால் சாலமோன். ஜீசஸ் திரும்பி கோட் பண்ணுறார், சாலமோன் கூட தன் மகிமையில் உடுத்திராததை ஆகாயத்து பறவைகள் உடுத்துகிறது, காட்டு புஷ்பங்கள் உடுத்துகிறது என்று சொன்னார். அந்த ஃப்ளவர்ஸ், த பியூட்டி ஆஃப் த ஃப்ளவர்ஸ், சாலமோன் கூட அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணதில்லை அப்படின்னா
அவருடைய ட்ரெஸ்ஸிங் கூட அவ்வளோ எக்ஸலண்ட். இட் வாஸ் எக்ஸ்ட்ராடினரி ஆர்டிஸ்டிக். அவருடைய ஆர்ட், அவருடைய கல்ச்சர் எல்லாமே நாட் ஆர்டினரி. எல்லார் மாதிரியும் இருக்காது, அவரோட வித்தியாசமாக தான் இருக்கும். ஹல்லேலூயா. இதுதான் அவருடைய விஷயங்கள் நாம் கற்றுக்கொள்வது. இவ்வளோ ஞானமான சாலமோன் ராஜா. ஆமென். வர லேடி எப்படி வராங்களா? வர்றதே அவரை டெஸ்ட் பண்ணதான். மிகுந்த பரிவாரம், கந்தவர்க்கம், மிகுந்தியான பொன், ரத்தினங்களை சுமக்கிற ஒட்டகங்களோடு எருசலேமுக்கு வந்தாள். தன் மனதில் இருந்த எல்லாவற்றையும் குறித்து அவனிடத்தில் கேட்டாள். ஒன்றுக்கும் மறைக்காமல் சாலமோன் பதில் கொடுத்தான். இப்போ சாலமோன் அந்த ராஜஸ்திரீ அவருடைய அரண்மனையும் ஃபஸ்ட்டு எதை பார்க்குறாங்க? ஹிஸ் பேலஸ். பந்தியின் போஜன பதார்த்தங்களையும் அவன் ஊழியக்காரன் வீடுகளையும் அவன் உத்தியோகஸ்தரையும் வரிசையும் அவர்கள் வஸ்திரங்களும் பானகாத்திரையும் அவர்கள் வஸ்திரங்களையும் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் நடைமண்டபத்தையும் கண்டபோது அவள் ஆச்சரியத்தால் பிரமை கொண்டு ராஜாவை நோக்கி, உம்முடைய வர்த்தமானங்களுடைய ஞானத்தையும் குறித்து நான் என் தேசத்தில் கேட்ட செய்தி மெய்யாயிற்று. இட் இஸ் ட்ரூ ரிப்போர்ட். We should always have a true report. No false report. No wrong report. We should prepare ourselves for true report. நம்ம இனிமே கரெக்டாக உள்ளதை உள்ளபடி பேசுன்னு இயேசு சொன்னது போல் உள்ளதை, நோ எக்ஸாஜரேஷன்ஸ், ஒன்றுமே இல்லை. இன்ஃபேக்ட் கம்மியாக தான் எக்ஸாஜரேட் பண்ணியிருக்காங்க. உங்களை பற்றி கம்மியாக தான் சொல்லியிருக்காங்க. நான் நினச்ச அளவுக்கு விட டபுள் மடங்கு. கண்களால் காண்கிறாள், காணும் மட்டும் நம்பவில்லை, நான் வந்தேன், இட் இஸ் ரியல். உம்முடைய ஜனங்கள் பாக்கியவான்கள், உம் ஞானத்தை கேட்கிற மக்கள் பாக்கியவான்கள். உம்முடைய சிங்காசனத்தின் மேல் அமர பண்ணின உம் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ ஃப்ரம் நவ் இது பேசுறது ஷேபா நாட்டு ராஜஸ்திரீங்க. அப்போனா என்ன பண்ண போகிறாங்கன்னா, ராஜாவோட ஞானத்தை வாங்கிக்க போகிறாங்க. ராஜாக்களை என்ன கற்றுக்குறாங்களோ அதை என்ன பண்ண போகிறாங்க? வீட்டில் போய் செய்ய போகிறாங்க. நம்ம எதுக்கு கான்ஃபரன்ஸ் போகிறோம்? அங்கே என்ன கற்றுக்கிட்டோமோ அதை வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். உம்முடைய ஊழியக்காரர் பாக்கியவான், உம்முடைய கர்த்தர் ஸ்தோத்திரிக்கப்படுவாராக. தட் இஸ் த பாயிண்ட் டு பி நோட்டட். திரும்பி ஷேபா நாட்டு ராஜஸ்திரி போகும்போது அவங்களும் அந்த கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே தான் போகிறாங்க. ஃப்ரம் நவ் there is going to be a trade route built between Ethiopia, இல்லைனா இந்த ஷேபா, the kingdom of Sheba to Jerusalem. ஜீசஸ் காலத்துக்கு பிறகு சுவிசேஷம் பரவி கொண்டிருக்கிற காலத்தில் பிலிப் வழியில் நாம் படிக்கிறோம், எத்தியோப்பியா நாட்டு காந்தாகிய மந்திரி அங்கே வருகிறான். How did this influence spread? Why are people from Africa coming to the Jerusalem temple to pray and worship? போகும்போது ஷேபா நாட்டு ராஜஸ்திரி ஆப்பிரிக்கா கண்டத்தில் வந்த இன்ஃப்ளூயன்ஸ்டு பர்சன். another point to note, God's kingdom should spread among the influenced people. ரெண்டு விஷயம் இருக்குங்க. ஒன்று, நம்ம மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண பார்க்குறோம், மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியல. இன்னொரு இடத்துல மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவன் கர்த்தரை சொல்லலை, ஏன்னா அவனுக்கு கர்த்தரை தெரில. ஒன்று, நம்ம இன்ஃப்ளூயன்சராக ஆகி ஆண்டருடைய சுவிசேஷத்தை சொல்லணும், இல்லை இன்ஃப்ளூயன்சரை பிடிச்சி அவனுக்கு கர்த்தரை கொடுத்து அவனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வைக்கணும். உங்களுக்கு புரியுதா? சில தலைவர்கள் இருப்பாங்க, சில ஆக்டர்ஸ், பெரிய ஆளுங்க இருப்பாங்க இல்லை, அவங்க ஒன்று சொன்னாங்கன்னா ஊரே கேட்கும், நாடே கேட்கும். ஆனால் அவங்க இயேசுவை சொல்ல மாட்டாங்க. நம்ம இயேசுவை சொல்லுவோம், ஒருத்தரும் கேட்க மாட்டாங்க. ஒன்று, நம்ம இன்ஃப்ளூயன்சர் ஆகி இயேசுவை சொல்லணும், இல்லை இன்ஃப்ளூயன்சருக்கு இயேசுவை சொல்லணும். This happened. Sheba Nata Rajastri was a great influencer. So she brought the gospel of God. She brought the real God to Africa. ஆஃப்ரிக்காவுக்கு கொண்டுங்க. உங்கள் தேவனை பற்றி அவங்க பேசினாங்க. ஆமென். நியாயத்தை பற்றி பேசினாங்க. ஸோ ஷீ வாஸ் அட்மையர்ட் பிகாஸ் ஆஃப் காட். ஆமென். ஹல்லேலூயா. ரைட். இப்போ சாலமோன் ராஜாவுக்கு இந்த பேரெல்லாம் வந்து திஸ் வாஸ் ஹர் ரியாக்ஷன். ஆமென். நான் கேள்விப்பட்டதில் டபுள் இங்கே இருக்குது. உங்கள் மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், சந்தோஷமாக்கப்பட்டவர்கள் என்றெல்லாம் சொல்லி ஷி வாஸ் வெரி ஹாப்பி. இதில் ரொம்ப மிக முக்கியமானது என்னன்னு சொன்னேன்னா, ஷீ praised the Lord. She recognized the Lord of Israel. She accepted the national God of Israel. Hallelujah. She expressed her faith. விசுவாசத்தை அறிக்கை பண்ணா, ஆண்டவர் ஸ்தோத்திரிக்கப்படும். நம்மோடு கூட ஒரு நபர் பேசினா நமக்கு ஒரு ஹாய் சொல்லிட்ட பிறகு கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்க நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. வெகு தூரத்தில் இருந்து கோடியான பணங்கள் கொண்டு வந்து பேரும் புகழோடு வந்த அந்த மகள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று நான் சொல்லுகிறேன். திரும்பி போகும்போது அவள் எவ்வளோ கொண்டு வந்தாலும் அதை அதிகமாக தான் நம்ம ராஜா கொடுத்து அமிச்சார்.
நம்ம ராஜா என்னமோ வாங்கிட்டு அவளை வெறுங்கையை அனுப்பலை, அதை விட அதிகம். அவள் கேள்வி கேட்க வந்தா, நூற்றுக்கணக்கான பதில்களோடு போகிறா. பாதி ஞானத்தோடு வந்தா, முழு ஞானத்தோடு போகிறாள். ஹல்லேலூயா. தேவன் இல்லாமல் வந்தா, திரும்பி போகும்போது தேவனோடு போகிறாள். ஹல்லேலூயா. அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கிஃப்ட்ஸ் நடந்திருக்கு. வாஸ்ட். முதல்ல ஸ்பைசஸ். ஆமாம், என்னென்ன ஸ்பைசஸ் அந்த இடத்துல உள்ள எல்லாவற்றையும், எவ்ரி ஸ்பைசஸ், அந்த அந்த அவங்க நாட்டில் என்னென்னலாம் ஸ்பெஷலோ அத்தனையும் கொண்டு வந்து இருக்கிறாவ. ஆமாம், அவள் ராஜாவுக்கு 120 தாலந்து பொன்னையும் மிகுதியான கந்த வர்க்கங்களையும். இந்த கந்த வர்க்கங்களை தான் ஸ்பைசஸ் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதில் கிடைக்காது. ஆமேன். ஆமாம். ஆனால் நம்ம ராஜா என்ன பண்ணியிருக்காருன்னா, நீ என்ன கேட்குறியோ எடுத்துகிட்டு போ. ராஜாக்கள் எப்போதும் ஒன்று வச்சுருப்பாங்க, உனக்கு என்ன வேண்டுமோ எடுத்துக்கொள், என் ராஜ்யத்தில் பாதி வேணாலும் எடுத்துக்கொள். நல்ல வேலை அவர் அதை சொல்லியிருந்தால் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஆமேன். நிறைய ஃபேன்சிஃபுல் ஸ்டோரிஸ் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னது போல் சாலமோன் ராஜாக்கும் அந்த லேடிக்கும் கல்யாணம் ஆகி மெனிலெக்குன்னு ஒரு பையன் பிறந்தான். இந்த மெனிலெக்குன்ற பையன்தான் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எத்தியோப்பியாவிலேருந்து மக்களை எருசலேமை நேசிக்க வைக்கிறவன். இன்றைக்கி உலகத்தில் உள்ள நாடுகளில் எத்தியோப்பியர்கள் இஸ்ரேலை நேசிக்கிறவங்க இருக்காங்க. அவங்க கருப்பாக ஹைட் வெயிட்டாக இருப்பாங்க. நானும் யூதன்னே சொல்கிறாங்க, ஐ ஆம் ஆல்சோ ஜூன்றாங்க. அதில் நிறைய யோசனைகள், மாற்று கருத்துக்கள் வருது. இதுக்கு காரணம் ஷேபா நாட்டு ராஜஸ்து. ஷி அக்செப்டட் சாலமன். ஓகே, சாலமனுடைய வெல்த்து, சாலமனுடைய இயர்லி இன்கம். நம்முடைய செகண்ட் பார்ட்டுக்கு வந்துட்டோம். அவர் என்ன சம்பாதிச்சார், என்ன பண்ணார். ஆமீன். ஒவ்வொரு வருஷமும் 666 தாலந்து நிறையாய் கோல்டு இருக்கும். 666. ஆமீன். இதனுடைய வேல்யூலாம் என்னால் சொல்ல முடியல, படிக்கவும் முடியல. எல்லாம் பில்லியன்ஸில் போகுது, பில்லியன்ஸில். ஆமீன். 666 நமக்கு ஒரு பயம்புறுத்துகிற ஒரு விஷயந்தான். அது மனிதனுடைய லக்கம். 6னா மனிதனுடைய லக்கம். வெளிப்பத்தில் 13-18 அதை பற்றி சொல்லப்பட்டு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் மெர்ச்சன்ட்ஸ், அவரோட ட்ரேட் இல்லாமல் இது மெர்ச்சன்ட்ஸ், வருகிறவங்க வருஷந்தோறும் வருகிறவர்கள் எவ்வளோ கோல்டு கொண்டு வருவார்கள் என்பதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. இதெல்லாம் சாலமோனுக்கு வரும். ஆமாம், அரபி தேசத்துலேருந்து என்ன வருகிறது. ஆமாம், 200 பரிசைகள் எல்லாம் போடப்பட்டிருப்பாங்களா. அடித்த பொன் தகட்டால் செய்வித்தான். ஒவ்வொரு பரிசைக்கு 600 சேக்கல் நிறை பொன் தகட்டை செலவிட்டான். அடித்த பொன் தகட்டால் 300 கேடகங்களை உண்டாக்கினான். ஒவ்வொரு கேடகத்தை 300 சேக்கல் பொன் செலவழித்தான். ராஜா லெபனோன் வனம் என்னும் மாளிகையிலே வைத்தான். இதாங்க மெயின் அவரோடதுல. த ஃபாரஸ்ட் ஆஃப் ஹவுஸ் ஆஃப் த ஃபாரஸ்ட் ஆஃப் லெபனோன். லீபனோன் என்பது ஒரு நாடு, லெபனோன்றது ஒரு நாடு. அந்த லீபனோன் முழுவதும் காடு. அந்த காடோட மினி காடு ஜெருசலேமில் செஞ்சு தன் ஒய்ஃப் அங்கே வச்சான். காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளே என்ன இருக்கும், அரண்மனை இருக்கும், லைட் இருக்கும், செக்யூரிட்டி இருக்கும், ஆடு மாடுகள் மிருகங்களும் இருக்கும், சேஃப்டியும் இருக்கும். இந்த மாதிரிலாம் செய்ய முடியாதுங்க. அதாவது இப்போல்லாம் உலகத்தில் பல 1000 ஏக்கர்ஸ் பெருமானம் உள்ள சிட்டியே டெவலப் பண்ணுறாங்க. முன்பெல்லாம் நம்ம வாழற இடத்த தான் டெவலப் பண்ணுவோம்ல, இப்போல்லாம் அப்படி கிடையாது. போவாங்க, ஒரு 1,00,000 ஏக்கர் லேண்டை பரப்பளவு எடுத்து அதை ரெடி பண்ணி ரோடு போட்டு இதெல்லாம் கட்டி அப்புறம் மக்களை குடியேற்றுவாங்க. அப்படி வந்துருச்சு. இப்போ தான் அதெல்லாம் இன்றைக்கி மாடர்னைசேஷன் வந்த பிறகு. அப்போவே சாலமோன் பண்ணார், காடே உருவாக்குனார். தன்னுடைய 40 வருஷ அந்த ஆட்சியில் இவ்வளோ வேலைகளை செய்திருக்கிறார். ஸோ ஹி வாஸ் பிளேயிங் வித் கோல்ட் லைக் எனிதிங். நீங்களும் நானும் ₹1 ₹2 காயின் வச்சு விளையாடுவோமே, ₹1 ₹2 காயின் அடுக்குமே. எவ்வளோ இருக்குது எண்ணி பாருங்கள், எடுத்துகிட்டு போங்க, தூக்குங்க, எண்ணி பாருங்கன்னும் போது அப்படியே நம்ம பிள்ளைங்க எண்ணும் போது எண்ணுறாங்க. அப்படியே போட்டு இதை எடுத்து அங்கே வைக்கிறாங்க. ₹2 தனியாக சேர்க்குறாங்க, ₹1 தனியாக சேர்க்குறாங்க. கரெக்ட் தானே? ஹி வாஸ் பிளேயிங் வித் கோல்டு. அவருடைய விஷயத்துக்கு ஏற்றார் போல. ஹி வாஸ் பிளேயிங் வித் மணி. ஹி வாஸ் பிளேயிங் வித் ரிச் திங்ஸ். பணக்கார செல்வந்தர்கள் என்னென்னா வச்சுருப்பாங்களோ அதை வச்சுருப்பார். கோல்டெல்லாம் ஒன்று சேர்ந்து உருக்கி பொருள்கள் செய்கிறார். ஆமேன். சில்வர் வாஸ் நாட் கவுண்டட் அட் ஆல். வெள்ளி ஒரு கணக்கே இல்லை. எவ்வளோ வேணும் வெள்ளி, எடுத்துகிட்டு போ, எத்தனை லாரி வேணும் எடுத்துகிட்டு போ என்று சொல்லுகிற அளவுக்கு he had all the precious things. ஆமேன். இது சாலமோனுடைய பிரம்மாண்டத்தில் உள்ள ஒன்று. மறந்துடாதீங்க, இவைகளுக்கு எல்லாத்துக்குமே காரணம் சாலமோனிடம் இருந்த ஞானம். வாட் இஸ் த திங் தட் வி ஆர் லேர்னிங்? மகனே, மகளே, நீ ஞானம் உள்ளவனாய் இருந்தால் பணம் உன்னை தேடி வரும், பொன் உன்னை தேடி வரும், பொருள் உன்னை தேடி வரும், பதவி உன்னை தேடி வரும்.
ஆமாம், கோ ஃபாலோ விஸ்டம், ஞானம் உன்னை கூப்பிடுகிறது. நம்ம குரல் கொடுக்க மாட்டோம். கூப்பிடாதவங்களை பார்த்து என்னை கூப்பிட்டியா, எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியா, எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணியா, எனக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணியா, என்னை நினச்சியான்னு கேட்டுக்கிறோம். ஞானம் கூப்பிட்டு கொண்டிருக்கிறது, அதிகாலையில் கூப்பிடுகிறது, என் வழியில் வா என்று. ஆமேன். எவ்ரிதிங் வாஸ் கோல்டு. வெள்ளி ஒரு பொருளாக எண்ணப்படவில்லை என்பது 20ஆம் வசனம் சொல்லுகிறது. ஆக அவங்க நாட்டில் உள்ள ஜனங்க வெள்ளியே கன்சிடர் பண்ணலன்னா டாப் மோஸ்ட் கோல்டன் ரூலுங்க, கோல்டன் ரூலிங். ராஜ்யமே தங்கமயமான ராஜ்யம், தங்கமயமான ஆட்சி. மக்களே கோல்டு பற்றி தான் பேசுகிறாங்க. ஆமீன். இப்போ தான் மெயின் விஷயம், ஷிப் பில்டிங் இண்டஸ்ட்ரி. ட்ரேட் வாஸ் தேர் இன் ஷிப்ஸ். புரிஞ்சுக்கணும். நம்ம ஏற்கனவே படித்தோம், ஈராம் வந்து இஸ்ரேல் போர்ட்லேருந்து மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா தீருக்கு இங்கேயும் கப்பல் ட்ரேட் ரூட் நடந்திருக்கு. தர்ஷீஷின் கப்பல்கள் 3 வருஷத்துக்கு ஒரு தரம் பொன்னையும் வெள்ளியையும் யானை தந்தங்களையும் குரங்குகளையும் மயில்களையும் கொண்டு வரும். இப்போ சாலமோன் காலத்தில் ஷிப் இண்டஸ்ட்ரி வாஸ் தேர். கடல் மார்க்கம் மிகவும் எக்ஸலண்ட்டாக இருக்கிறது. ஆனால் சாலமோனுக்கு பிறகு மகா அலெக்சாண்டர் காலம் வரைக்கும் கூட ஷிப் பில்டிங் ஃபேமஸ் இல்லை. ரோமன் எம்பையர் அப்போ தான் ஷிப் பில்டிங் வருது. அதான் இந்த தீரு பட்டணம் மட்டும் எந்த ராஜாவாலையும் பிடிக்க முடியாது. இன்ஃபேக்ட் மகா அலெக்சாண்டரே தீருவை பிடிக்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காப்புல, பிடிக்க முடியலன்றது மாதிரி தான் சொல்கிறாங்க. பாபிலோன் மன்னர்களால் பிடிக்கல. ரோமர்கள் காலத்துக்கு முன்பதாக தான் தீரு வீழ்ச்சி அடையுது. ஏன்னா தீரு வந்து ஒரு போர்ட், ரொம்ப ஆழமான போர்ட். கடலுக்குள்ளே போய் அப்படியே போயிடணும், தப்பிச்சு ஓடிடுவாங்க. இவங்க லேண்டில் அவங்கக்கிட்ட போகவே முடியாது. அப்படி தான் இருந்திருக்காங்க. சாலமோன் காலத்தில் ஏறக்குறைய ஷிப்பெல்லாம் ரோமர்கள் பில்ட் பண்ணி ஷிப் பில்டிங் இண்டஸ்ட்ரி அவங்க பெருசாக ஆக்குவதற்கு முன்பதாகவே சாலமோன் காலத்தில் ஷிப் இருந்திருக்கு. ஷிப்புனாலே நமக்கு ரொம்ப கேள்விப்பட்டவர் வந்து யோனா. ஷிப்லேயே சுற்றி அவர் கதையே ஷிப்லேயே போய் ஷிப்பில் முடியும். உடனே ஷிப் ஏறிடுவார் இல்லை, அப்புறம் கடல் பேசும். யோனாக்கும் ஏறக்குறைய 300-400 இயர்ஸுக்கு முன்னாடி வாழ்ந்த மன்னன் ஷிப் இண்டஸ்ட்ரியே வச்சுருந்துருக்காரு. அதுக்கப்புறம் தான் இந்த ட்ரேட் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம சாலமோன் ராஜாவோட ஞானம் ஷிப் பில்டிங் இண்டஸ்ட்ரியில் இருந்தது என்பதை கேட்கும்போது மிகவும் சந்தோஷமாக இருக்குது. அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப்ரிக்கா பக்கம் போகப்பட்டு இருக்குது. அவன்தான் ஞானத்திலும் ஐஸ்வர்யத்திலும் சிறந்தவன். இங்கே பாருங்கள், பூமியின் ராஜாக்களை பார்க்கலாம் ராஜாவாகிய சாலமோன் 22nd verse ஐஸ்வர்யத்திலும் படிங்களேன் ஞானத்திலும் சிறந்தவனாக இருந்தான். ஹீ வாஸ் நம்பர் 1. வருஷந்தோறும் ராஜாக்களுக்கு டெஸ்ட் வரும், யார் ஜெயிச்சு வந்துடுவார்? சாலமோன். அவனுக்கு அருளிய ஞானத்தை கேட்க பூமியின் ராஜாக்கள் எல்லோரும் அவன் முக தரிசனத்தை தேடினார்கள். அந்த ராஜாவை பார்த்தா போதும் என்றெல்லாம் வந்தார்கள். அவரவர் வருஷம் வருவார்கள். வர்றவங்க சும்மா வர மாட்டாங்களாம். பாருங்கள், 24th verse சொல்கிறது, வெள்ளி பொன் ஆயுதங்கள் சுகந்த வர்க்கம் குதிரைகள் கோவேறு கழுதைகளையும் கொண்டு வருவார்கள். ஆமாம், ராஜாக்கு காசு கொடுத்து வாங்காமலே குதிரைகள் எத்தனை வந்துச்சா? 4000 குதிரை லாயங்கள். ஆமீன். ஸ்டால்ஸ் 4000 ஸ்டால்ஸ் ஃபார் ஹார்சஸ் அண்ட் சேரியட்ஸ். ரதம் வைக்க பட்டணங்களும் எல்லாமே இருந்துச்சு. ஸோ சாலமோன் காலத்தில் சண்டை நடக்கலை, ஆனால் ஹீ வெப்பனைஸ்ட். வெப்பன்ஸ் வேர் வெரி ஹெவி. அவர் கையில் உள்ள மிலிட்ரி மைட்டை பார்த்து யாருமே அவங்க கூட சண்டைக்கு வரல. பேசாமல் இவனுக்கு ஒரு பொண்ணை கொடுத்துடலான்னு கல்யாணம் தான் பண்ணிக்கிட்டாங்க. அவரை மருமகனாக ஆகிட்டாங்க. என்னோட கணக்கு என் ஞாபகம் சரியாக இருந்தால் அன்னைக்கு எங்கெல்லாம் நாகரிகம் இருந்ததோ அந்த நாகரிகத்தில் ஒரு மருமகனாக இருந்தார். போயிட்டு சாப்பிட்டு வந்திருப்பார்னு நினைக்கிற விருந்து. ஸோ ஹி வாஸ் வெரி ரிச். ஐ மீன் பாருங்கள், 26th நதி துவங்கி பெலிஸ்தரின் நேற்று மட்டும் எகிப்து நிலவரைக்கும் சகல ராஜாக்களையும் அவன் ஆண்டான். கத்தியை தீட்டாதே மகனே. அவங்க அப்பா கத்தி எடுத்து பெலிஸ்தர் அடக்கினார், இவன் புத்தி எடுத்து பெலிஸ்தர் நாட்டையே ஆண்டிருக்கான். ஹல்லேலூயா. ஆனால் ஒரு விஷயம் நம்ம நோட் பண்ணோம், அவங்க அப்பா விட்டுட்டு போன மிலிட்ரி மைட்டு, தாவீதோட ஃபேம் சாலமோன் வாழ்ந்த வரைக்கும் கூட அழியலை. இது தாவீதோட புள்ளங்கிற பயம் எல்லாருக்குமே இருந்துச்சு. அவங்க அப்பா வச்சுட்டு போன பவர், அவங்க அப்பா வச்சுட்டு போன டீம் அவன் வச்சுட்டு போன டீம், அவங்க சொல்லி கொடுத்த ஞானம், வயசான காலத்தில் இந்த புள்ள பிறந்ததுனால, அதுவும் கீழ்ப்படுகிற பிள்ளையாக இருந்ததுனால எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டார். அவங்க அப்பா அவனுக்கு அப்பாவும் இல்லை, குருவாகவும் இருந்து எல்லாமே செய்து வைத்து போனார். ஆமேன். ஆமாம், கர்த்தர் அவனை இவ்வளவு ஆசீர்வதித்தார். மற்ற தேசங்களிலும் குதிரைகள் கொண்டு வரப்பட்டு, ஆமாம், அவனுடைய நடவடிக்கைகள் எல்லாம் நாத்தானின் புஸ்தகத்தில், சீலோனியனாகிய அகையா எழுதின தீர்க்கதரிசனத்திலும்,
நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமை குறித்து ஞான திருஷ்டிக்காரனாகிய இத்தோ எழுதின தரிசனங்களில் அல்லவோ இருக்கிறது. ஆனால் நம்ம கையில் நாளாகம புஸ்தகம் மட்டும்தான் கிடச்சிருக்கு. மீதிலாம் என்ன ஆயிடுச்சு? மிஸ் அவுட். அதெல்லாம் நமக்கு கிடைக்கவே இல்லை. தேங்க் காட், நாளாகம புஸ்தகம் அது நமக்கு கிடச்சிருக்கு. எழுதினது யாருங்க? நாத்தான். நாத்தான் யாருன்றீங்களா? நாத்தான் இல்லைன்னா சாலமோன் இல்லை. நாத்தான் தான் அவங்க அப்பாவை திருத்தினார். நாத்தான் தான் தாவீதை போய் அதட்டினார், சத்தம் போட்டார். தாவீதை நாத்தான் பண்ண டிசிப்ளின். தாவீது பர்ஷிபாவை மறக்கலை. பர்ஷிபா மேலே கிரேஸ். திரும்பவும் பர்ஷிபாவுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு, அவன் தான் சாலமோன். ஹீ ரூல் ஃபார் 40 years. கையை விடுங்க, எத்தனை வருஷங்க? 40 வருஷம். 40 வருஷம் வாழ பிரதர் நம்மள மாதிரி. எத்தனை வருஷமாக இருக்கிற பூமியில்? 40 வருஷமா. சாலமோன் 40 வருஷமாக ஆட்சி செய்கிறான். ஹீ ரூல்டு. எருசலேமில் இருந்து உலகத்தை ஆண்டான் என்று நான் சொல்லுவேன். தாவீது எருசலேமில் இருந்து ஃபைட் பண்ணிட்டு இருந்தார். சாலமோன் எருசலேமில் இருந்து 40 வருஷம். நம்ம இயேசு கூட பூமி ஆட்சி செய்வார் எருசலேமில் தான். 1000 வருஷம் அரசாட்சி. நம்ம ராஜா காலத்தில் கத்தி எடுப்பாரான்னு எனக்கு தெரில. நம்ம ராஜா சொன்னாலே நடக்கும். ஆமேன். பிறகு சாலமோன் மரித்தான். ஆமேன். 31ஆம் வசனம், சாலமோன்ஸ் டெத். கடைசி பாட்டுக்கு வந்துட்டோம். He died. End of Solomon. இல்லையா? Everyone has an end. ஏற்கனவே 20 வயதில் ராஜ்யபாரம் எழுதி இருப்பான். 60 வயதிலே மரித்திருக்கக்கூடும். எண்டு. ஞானின்றதுனால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வருஷம் வாழ்வாருங்க. 60 வயசுலேயே போயிட்டார் இவர். ஆமேன். ஒன்று தான் நமக்கு. சாலமோன் எல்லாம் புத்தி சம்பாரிச்சா, ஞானம் சம்பாரிச்சா, எல்லாம் பண்ண. நடந்தியா? நடந்த. உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல் நடந்தாயா? ஆமேன். there is excess. இல்லைன்னு சொல்லாதீங்க. ஒரு காலத்தில் ஒரு டீ குடிக்க கஷ்டப்பட்டோம், இன்றைக்கி ஒரு 4 டீ மீந்தே போதும். ஒரு காலத்தில் வருஷத்துக்கு ஒரு துணி எடுத்தோம். நம்மளும் இருக்கிற ஆட்சி தான், அப்படி ஒரு ஆசீர்வாதம் தான். இன்றைக்கி 10 துணி கூட இருக்குது, பணம் இருக்குது, பொருள் இருக்குது. Are we walking like King David walked? நம்ம நடக்கிறோமோ நடக்கலையோ, வாழறோமோ வாழலையோ, முடிவு என்பது வரும். ஒரு ஞானி எழுதுகிறார், he never died like a saved man. ரட்சிக்கப்பட்டவனை போல மறிக்கலையா? ஆமேன். 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள். ஆமாம், 1 ராஜாக்கள் 22:40 ஆகாப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் மனிதன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஆமாம். இன்னைக்கு சாலமோனுடைய ராஜ்யத்தில் உள்ள பிரம்மாண்டம் படித்தோம், ஷேபா நாட்டு ராஜஸ்திரி எல்லாம் பற்றி படித்தோம். ஆனால் எண்டிங்கும் இருக்கிறதுனால we are also focusing on this. கர்த்தர் நமக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து அவர் பாதத்தில் விழக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவாராக. சாலமோனுக்கு ஹோம்வொர்க் என்ன தெரியுமா? உன் தகப்பன் நடந்தது போல நடக்க வேண்டும். நமக்கு ஹோம்வொர்க் என்ன தெரியுமா? இயேசு நடந்தது போல நடக்க வேண்டும். ஜீசஸ் தான். கோல்டு சில்வர் சாலமோன் யூஸ் பண்ணார்ல, அதெல்லாம் எங்க தெரியல. அது அப்படியே இந்தியா வந்து நம்ம கூட காதில் போட்டுன்னு இருக்கலாம், அது கூட இதில் இருக்கலாம். ஆனால் சாலமோன் எங்கே தெரியல. கோல்டு சில்வர்லாம் அந்த பூமியில் தான் இருக்க போகுது. கோல்டு சில்வர், வீடு, ஆஸ்தி பாஸ்தி, சொத்து சுகம், இன்டர்நெட்டு, உலகமே உலகத்தில் தான் இருக்கு. நம்ம மட்டும் தான் உலகத்தை விட்டு வெளியே போக போகிறோம். தட் இஸ் அன் எண்டு. நமக்கு இன்றைக்கி ஆண்டவர் பேசுகிறாரு, கர்த்தர் கோயிலில் சம்பவிக்க போகிறோம். வாட் இஸ் அவர் டாஸ்க்? வாக் லைக் யுவர் ஃபாதர் வாக். உன் தகப்பன் நடந்தது போல நட. நான் நடக்கிற ஆண்டவரே என்று ஆண்டவர் சந்நிதியில் நம்ம சரணடைவோம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஆண்டவருடைய நாமத்தை நாம் உயர்த்த போகிறோம். Let's exalt our God's name. He is a king, he is a Lord, and his name has to be praised, his name has to be exalted, his name has to be adored. Exalted, the King is exalted on high. I will praise him. He is exalted forever.
பரிசுத்த ஆவியானவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி. இந்த நாளிலும் 2 நாளாகமம் 9வது அதிகாரம் மூலமாக எங்களோடு கூட நீர் பேசினீரே. சாலமோனை காட்டிலும் பெரியவர் நீர் இங்கு இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய ஞானம் சிறந்தது. உம்முடைய ஞானத்தின் ஆண்டவரே அளவு மிகுதியாய் இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் பரிசுத்த ஆவியானவர் எங்க மத்தியில் நீங்க அசைவாட போவதற்காக நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். 2 நாளாகமம் 9வது அதிகாரம் 8வது வசனம். உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீர் ராஜாவாய் இருக்கும்படிக்கு உம்மை தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க பண்ண உன்மேல் பிரியம் கொண்ட உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஸ்தோத்திரிக்கப்படுவாராக. உம்முடைய தேவன் இஸ்ரவேலை என்றென்றைக்கும் நிலைநிறுத்தும்படிக்கு சிநேகிக்கிறதினாலே அவர் நியாயமும் நீதியை செய்கிறதற்கு உம்மை அவர்கள் மேல் ராஜாவாக வைத்தார் என்றாள். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், சேபா நாட்டு ராஜஸ்ரீ வந்து சாலமோனுடைய வாழ்க்கையை பார்த்து, சாலமோனுடைய ஞானத்தை பார்த்து, சாலமோனுடைய தேவனாகிய கர்த்தரை வந்து ஸ்தோத்திரிக்கிறாள். இந்த இடத்துல அவங்க சொல்றாங்க, நீங்க ராஜாவா இருக்கும்படிக்கு உம்முடைய சிங்காசனத்தை வீற்றிருக்க பண்ணின கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன் என்று. அப்ப இந்த நாளிலும் கூட தேவனுடைய கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். அவருடைய பிள்ளைகளாய் நாம் அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால நம்மை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். இந்த நாள்ல நம்மளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? சாலமோனுடைய வாழ்க்கையை பார்த்து தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படிக்கு அன்றைக்கு அந்த புறஜாதியான ராஜஸ்ரீ வந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை கர்த்தரை மகிமைப்படுத்துகிற விதமாய் காணப்படுகிறதா? இல்லை ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாவது குறைபாடுகள் உண்டா? இந்த வேளையில கூட நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போமா? நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் ஒவ்வொரு செயல்களிலும் தேவ நாமம் மகிமைப்படுகிறதா? நாம் கர்த்தருடைய நாமத்தை பிரதிபலிக்கிற பாத்திரங்களாய் நாம் இருக்கிறோமா? அவரை பிரதிபலித்து கொண்டிருக்கிறோமா? ஒருவேளை இல்லை, இதுவரைக்கும் நம்மளுடைய
வாழ்க்கை ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை இல்லை என்றால் இந்த நேரத்தில் நாம் கர்த்தரிடத்தில் நாம் மனம் திரும்ப வேண்டும். இந்த வேளையிலும் கூட அப்படியே நம்மை பரிசுத்த ஆவியானவரிடத்தில் நம்ம விட்டு கொடுக்க போகிறோம். இப்பொழுது அவர் நமக்கு தேவையான ஞானத்தை சாலமோனுக்கு அருளினதை போல கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுக்க போகிறார். எந்தெந்த விஷயத்தில் நம்ம குறைபாடோடு காணப்படுகிறோமோ இனி அந்த விதத்தில் நம்ம ஞானமாய் நடந்து கொண்டு எங்கு போனாலும் நம்மளுடைய செயல்ல நம்மளுடைய சொல்லல எல்லாவற்றிலும் தேவ ஞானத்தை விளங்கும்படிக்கு நம்மளுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற போகிறார். அதன் மூலமாக நம்மை பார்த்து அநேக கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறார்கள். இந்த நேரத்தில் நம்ம அப்படியே நம்மளுடைய கரங்களை நம்மளுடைய இருதயத்தில் கைகளை வைத்து நம்ம கர்த்தரிடத்தில் நம்ம அர்ப்பணிப்போமா? Shyandra balaba shabari balaba karaba Oriandra balaba shabari balaba karaba Ori balaba shabari balaba bara 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 karaba Oriandra bari balaba shabari balaba karaba O shikara bari andra bari balaba sheri andra ba Ori kama mama mama sheri rani andra balaba karaba Forever His truth shall reign. Heaven and earth rejoice in His holy name. He is exalted, the King is exalted on high. He exalted, the King is exalted on high. He is exalted, the King is exalted on high. I will praise Him. He is exalted, forever exalted on high. Will praise His name. He is the Lord. Forever His truth shall reign. Heaven and earth rejoice in His holy name. He is exalted, the King is exalted on இந்த வேளையிலும் பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய கரத்துல நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இப்பொழுதும் எங்களுக்கு தேவையான விசேஷித்த ஞானத்தை கர்த்தர் தருவீராக ஆண்டவரே. இதுவரைக்கும் ஒருவேளை நாங்கள் உண்மை பிரதிபலிக்காமல் இருந்திருந்தால் எங்களை நாங்கள் அப்பா நாங்கள் இந்த நேரத்தில் நாங்கள் உங்களிடத்துல மன்னிப்பு கேட்கிறோம் சுவாமி. அப்பா ஒரு விசையாக எங்களை நீங்கள் மன்னிங்க அப்பா. சாலமோனுக்கு தந்த ஆண்டவரே ஞானத்தை போல எங்க ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே தேவையான விசேஷித்த ஞானத்தினால எங்களை நிரப்புங்கப்பா. இனி நாங்கள் எங்கு போனாலும் அப்பா எங்களுடைய செய்கைகளினால எங்களுடைய ஆண்டவரே வாழ்க்கையினால ஆண்டவரே அநேகர் உம்மை ஏற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. உங்க நாம மகிமைப்படும்படிக்கு அப்பா நாங்கள் உம்மை பிரதிபலிக்க உதவி செய்யுங்க. கிறிஸ்து இயேசுவை நாங்கள் பிரதிபலிக்கிற நற்காந்தங்களாக நாங்கள் இருக்க எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. இந்த வேளையில கூட உம்முடைய விசேஷித்த ஞானத்தை நாங்க கேட்கிறோம் ஆண்டவரே. ஒருவன் ஞானத்தில் குறையுள்ளவனாய் இருந்தால் ஆண்டவரே அப்பா இதோ சோதிகளின் பிதாவிடத்தில் கேட்க கடவன் என்று எழுதியிருக்கிறதே. இந்த வேளையில எங்க ஒவ்வொருவருக்கும் தேவையான விசேஷித்த ஞானத்தை நீங்க தாங்கப்பா. இனி நாங்கள் உமக்காக உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக்கொள்ள போகிறோம் ஆண்டவரே. இனி நாங்க பழைய மனிதர்களாய் நாங்க அப்படியே இருக்க கூடாதுப்பா. இந்த நாள் முதற்கொண்டு நாங்க ஞானத்தின்படி நாங்கள் நடந்து ஆண்டவரே உம்மை பிரதிபலிக்க நீங்க உதவி செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நீர் எங்களை வழி நடத்தும். சகல துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். We exalt thee, we exalt thee, we
May God be delighted in us. அருமையான தேவஜனமே, கர்த்தர் நாம் வாழ்கிற வாழ்க்கை மீது பிரியம் கொள்ளும்படிக்கு, நம் மேலே பிரியம் கொள்ளும்படிக்கு நாம் அவருக்கென்று வாழ்வோம். May the good God bless you. Shalom and have a blessed day. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக்கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏர் அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.